நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரதிபாதி பாலம் பிரமாத்யந்தம் வித்தமோகேன மூடம் அயம் லோகோ நாஸ்தி பர இதி மானி புனர் புனர் புனः புனः வசம் ஆபத்தியதே மே. திரும்ப திரும்ப எங்கிட்ட நரகத்துக்கு யார் தெரியுமோ வந்து சிக்கிக்கிறார்கள். இப்போ யமன் பிள்ளைக்கு உண்மையை சொல்கிறான். யாரெல்லாம் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு மேலே ஒரு உயர்ந்த வாழ்க்கை கிடையாதுன்னு நினைக்கிறானோ அப்படி இருக்கிறவன்லாம் எங்கிட்ட சிக்கிக்கிறான்ட்டான். யமனிடத்தில் சிக்கிருக்கு. நான் என்ன இப்போ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேனோ இதுவே தான் மெய், இதை தாண்டி ஒன்று கிடையாது. இந்த சரீரமே ஆத்மா, இந்த ஆத்மா புறப்பட்டு எங்கேயும் போகலாம் போகிறதில்லை. இதை விட உயர்ந்த லோகம் இருக்குன்னே ஒருத்தன் நம்ப மாட்டேங்கிறானே, அவன் அத்தனை பேரும் என் லோகத்துக்கு தான் வந்து சேர்றான். அவன் தானே பண்டிதன் நினைக்கிறான், தன்னையே ராஜான்னு நினச்சிக்கிறான், தான் தான் அனைத்தையும் லோகத்தை நடத்துகிறோங்கிறான். அவன் அத்தனை பேரும் நரகத்தை அடைகிறான். ஸ்ரவணாயாபி பகுபி யோனலப்யா ஸ்ருண்வந்தோபி பகவோ என்ன வித்யு. மனுஷர்களுக்குள்ள 1000ல் ஒருத்தந்தான் இதில் நம்பிக்கையே வரும். நம்பிக்கை வந்தவர்களுக்குள்ள 1000ல் ஒருத்தல் தான் ஆராய்கிறான். ஆராய்பவதில் 1000ல் ஒருத்தந்தான் முயற்சி எடுக்கிறான். முயற்சி எடுப்பதில் 1000ல் ஒருத்தந்தான் என்ன நெருங்குகிறான். நெருங்குவதில் 1000ல் ஒருத்தந்தான் பகவானை அடைகிறான். எவ்வளோ துர்பமாக வச்சு நீங்கள் இப்போ ஒன்றுன்னு போட்டு கீழே இத்தனை பூஜ்ஜியம் ஒன்றுப்போ இந்த 1000ல் என்ன கணக்கு தெரியுமோ இல்லையா உங்களுக்கு? 1000ல் 1000 எல்லா 1000த்தையும் சேர்த்து எழுதுனப்போ அப்போ இத்தனை 1000ல் ஒருத்தனே ஒருத்தன் தான் அறையிறான். ஸ்ரவணாயாபி பகுபிர்யோனலப்யா. யார் ஒருத்தன் கேட்டு கேட்டு பார்த்தாலும் புரிவதே இல்லையோ பகவோ எம்ன வித்யு ஆச்சரியோ வக்தா. இதை பற்றி ஒருத்தன் சொல்ல வர்றதும் ஆச்சரியம். ஆத்ம பரமாத்மாவை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை, அதை பற்றி கேட்டுக்கிறேன்னு வர்றதுக்கு ஆள் இல்லை. குஷலோஸ்ய லப்தா ஆச்சரியோ ஜாதா குஷலோ நிஷ்டா. இதே விஷயத்தை தான் கண்ணன் கீதையிலே மனுஷ்யானாம் சஹசிரேஷு கஷ்சித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம். யாரெல்லாம் மனுஷர்கள் 1000 பேருக்குள்ளே ஒருத்தன் தான் பிரயத்தனமே படுறான், பிரயத்தனம் பண்ணுற 1000 பேருக்குள்ளே யாரோ ஒருத்தன் நான் வந்து சேருகிறான். நரேண அவரேண புரோக்த ஏஷ சுவிஜ்ஞேயோ பகுதா சிந்தியமான அனன்ய புரோக்தே கதிரத்யனாஸ்தனீயான் கிருதர்க்கியம் அனுப்பிரமாணாது. இந்த அர்த்தம் ரொம்ப முக்கியமான அர்த்தம். இந்த அணுஸ்வரூபனான ஜீவாத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் பிரேயஸில் ஆசை இருக்கிறவா சொல்லி நீ கேட்டியானா அவனுக்கு புரியாதுன்னுட்டார். யாரோ பிரேயஸில் ஆசை இருக்குது, அவளுக்கு இப்படி உலக விஷயத்தில் ஆசை. அந்த ஆசையே தாண்டாதவன் ஆத்ம பரமாத்மாவை பற்றி உபதேசித்தால் அதை நீ போய் காது கொடுத்து கேட்டியானால் உனக்கு அது புரியவே புரியாது. இந்த ஆசையை தாண்டி ஸ்ரேயஸில் விருப்பம் இருக்கிறவன் சொல்லித்தான் அதை நீ தெரிஞ்சுக்கணும். பிரேயஸில் விருப்பம் இருக்கிறவன் ஸ்ரேயஸை சொல்லி கேட்டால் புரியாது. ஸ்ரேயஸில் விருப்பம் இருக்கிறவன் பிரேயஸை சொல்லவே மாட்டான். இது ரெண்டுமே நடக்காது இல்லையோ? இப்போ இது கேட்டால் அது புரியாது, அது கேட்டால் இது புரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. ஸ்ரேயஸில் இருக்கிறவன் பிரேயஸை சொல்லவே வரமாட்டான், அவனுக்கு அது பிடிக்காது. பிரேயஸில் இருக்கிறவன் ஸ்ரேயஸை சொல்லுவான், அதுவும் பிரேயஸு கிடைக்குமோங்கிறதுக்காக. ஸ்ரேயஸுக்காக சொல்ல மாட்டார். இப்படி வச்சுங்களேன், ஓஹோன்னு உபன்யாசம் நடந்தது, ஆத்ம பரமாத்ம ஞானத்தை பற்றியும் வைராக்கியத்தை பற்றியும் ரொம்ப நன்னா சொன்னார். ரொம்ப நன்னா சொன்னாரா? தேவையில்லையே. அப்போ ஸ்ரேயஸை பற்றி நன்னா சொல்லியிருக்காரே என்னால். ஆனால் ஒரு உபன்யாசத்துக்கு இத்தனை 1000 கொடுக்கணும்னு சொல்லிட்டார். இப்படின்னா முடிஞ்சதுங்கிறார் அவர். ஏன்னா இப்போ ஸ்ரேயஸை பற்றின்னு சொல்லிட்டாலே பிரேயஸ் வந்துது பாருங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்போ பிரேயஸை பற்றி நினைக்கிறவன் ஸ்ரேயஸை சொன்னால் கேட்டால் கேட்குறவாளுக்கு புரியாதுங்கிறார். நமக்கு அது புரிஞ்சு கொஞ்சமான நடைமுறைப்படுத்தணும்னா சொல்கிறவன் ஸ்ரேயஸை விரும்புகிறவனாக இருக்கணும். அப்போ தான் கேட்குறவாளுக்கு அந்த ஸ்ரேயார்த்திகளாக வரவே வருவார்கள். அது இல்லாமத்தான் லோகம் போகிறது. நான் நரேண அவரேண புரோக்தா ஏஷ சுவிஜ்ஞேயோ பகுதா சிந்தியமான அனன்ய புரோக்தே. நிறைய பேர் இருக்கா சொல்ல வருவா. சொல்ல வர்றவாளுக்கு கொஞ்சம் ஆச்சாரம் அனுஷ்டானம் வைராக்கியம் இருக்கணும் இல்லையோ? அவர்களே எப்பப்படியோ இருந்துட்டு எங்கெங்கேயோ சாப்பிட்டுண்டு என்னென்னமோ ஆச்சார அனுஷ்டானத்தை வச்சுட்டு நம்ம சொக்காயெல்லாம் போட்டுக்கலாம், கால் சிராயெல்லாம் போட்டுக்கலாம், என்ன வேணால் சொல்லிட்டு இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ஸ்ரேயஸ்னால் அப்படி சாஸ்திரம் ஒத்துக்கவே இல்லை. சாஸ்திரம் இப்படித்தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காருன்னா ஆமாம் கண்டிப்பாக சொல்லியிருக்கு. 12 வருஷமான அத்தியனம் பண்ணித்தான் ஆகணும், 8 வருஷமான காலக்ஷேபம் பண்ணித்தான் ஆகணும். பண்ணது சம்ஸ்கிருதம் திராவிடம் தமிழ் ரெண்டும் தெரிஞ்சு தான் இருந்தாகணும். இதற்குரியதற்கு என்ன உடுப்போ அதைத்தான் போட்டுண்டாகணும். நெத்தி எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும், எப்பப்படி தோல் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். இது எதுவுமே இல்லாத சொல்கிறோம்னால் அப்போ உள்ளடையாளங்களும் இருக்கணும், வெளியடையாளங்களும் இருக்கணும். வெளியடையாளம்ங்கிறது இப்போ நெத்தி கட்டுக்கிறது, திருமண் காப்பிட்டுக்கிறது, கச்சம் முடித்திக்கிறது, அதுக்கு இருக்க திருமணித்தாவடங்கள், அது சம்ஸ்காரம் ஆச்சாரியம் பஞ்சசம்ஸ்காரம், இதெல்லாம் வெளி. உள்ளே இருக்க வேண்டியது
கொஞ்சமாவது விவேக, விமோக, கல்யாண, அபியாச, அனவதான, அனுத்தர்ஷ இதை போல நல்ல எண்ணங்கள், ஆத்ம குணங்கள் இருக்கணும் இல்லையா? சமம் தமம், சற்றே இந்திரியங்கள் அடக்கினவரா, மனசை அடக்கினவரா, இப்படியெல்லாம் இருந்து கொஞ்சம் வைராக்கியத்தோடு இருந்தால் தான் அவர் சொன்னதை நம்ம கேட்கணுமே தவிர எதுவுமே இல்லை ஓஹோ ஆஹோன்னு வாழ்ந்துட்டு இருப்பார். ஆனால் குறுக்கு கீதா ஸ்லோகம் சொல்லுவார்னா அது கூப்பிடுவா. இன்றைய நாட்களுக்கு நிறுவனங்களை நடத்த கீதை எப்படி உபயோகப்படும் பேசுன்னுவா வந்து. சாமி அடியனை நடத்திக்கிறதுக்கே எனக்கு தெரியல, இனிமேல் நிறுவனத்தை நடத்துறதுக்கு நம்ம எங்கே போகிற சொல்லுங்க. அப்போ கீதை இதுக்கு உபயோகப்படுத்தலாமான்னால் அவர் சொல்லியிருக்கிறது அத்தனையும் சுகதுக்கே சமயகிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயம். அதை வச்சு லாபம் வந்துதா அலாபம் வந்துதா கவலைப்படாதேன்னுட்டு நான் போய் எங்கேயான ஒரு கடையில் சொன்னால் நடக்குமா? அவள் லாபத்துக்காகத்தான் நடத்துவா. கண்ணனாக இருந்தால் ரெண்டுத்தையும் சமமாக நடத்தணும். அர்ஜுனா சண்டையை போடு, வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாதே. அப்போ ஒரு முதலாளிகிட்ட ஆரம்பிச்சு நிறைய நஷ்டம் வரும், கவலைப்படாதீங்கோ, கீதையை கேளுங்கோ, நன்னா சொல்லுங்கன்னா. இதுக்காகத்தான் கீதை மோட்சம் போகிறதுக்கு தான் உபயோகப்படும். அதை தேவையற்ற இடத்துல இழுத்து நம்ம தப்பர்த்தம் பண்ணவே கூடாது. இது பல பேர் இன்னைக்கு கீதை எப்படி உபயோகப்படுத்தலாம்னால் வாழ்க்கைக்கு, குடும்ப நன்மைக்கு எப்படி உபயோகப்படுத்தலான்னு வேணா சொல்லலாமே தவிர, என்ன கண்ணன் மோட்சம் போகிற வரைக்கும் இந்த லோகத்தில் இருக்க விடுறாரோ இல்லையோ, இந்த லோகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் இருக்கிறதுக்கு கீதை என்ன சொல்கிறது, புறப்படுறதுக்கு கீதை என்ன சொல்கிறது, இது ரெண்டும் ஆராயலாம். ஆனால் இந்த லோகத்தில் பணம் சம்பாதிக்கிறது கீதை என்ன சொல்கிறதுன்னு கேட்க போனால் அப்போ அது அதற்குரிய புஸ்தகமே இல்லை. அதை போல் யார் ஸ்ரேயஸில் ஆசை இருக்காளோ அவா சொல்லித்தான் ஸ்ரேயஸை பற்றி கேட்கணுமே தவிர, பிரேயஸில் விருப்பம் இருக்கிறவன் ஸ்ரேயஸை சொல்லவும் கூடாது, வரவும் வராது, நமக்கும் புரியாதுன்னுட்டான். ஆகவே மேலே நைஷா தர்க்கேண மதிராபனேயா புரோக்தான்யேனைவ சுஜானாய பிரேஷ்ட யாம் தமாப சத்யதிருதிர் பதாசி துவாங் திருங்னோ பூயான் நச்சிகேத பிருஷ்டா. இத்தோட இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். அவர் சொல்ல வந்தது, உன்னை போல சிஷ்யன் கிடைக்கலேன்னு ரொம்ப நாளாக காத்துருந்தேன் நச்சிகேதா. ரொம்ப ஆனந்தம் இருக்குது. இப்போ ஒன்னாட்டம் ஒரு சிஷ்யம் வேணும். நான் எத்தனை ஆசை காட்டினாலும் வேண்டான்னுட்டு இத்தனைக்கும் தர்மராஜனால் கொடுக்க முடியும் எல்லாம். நம்ம யாரான ஒருத்தர் ஆசை காட்டுறாருன்னா நமக்கே சந்தேகம் அவரால் கொடுக்க முடியுமா இல்லையான்ட்டு. ஆனால் அவர் பின்னாடி போயிட்டு இருக்கோம். இங்கே அந்த மாதிரி சந்தேகத்துக்கு இடம் இல்லை, நிச்சயமாக தெரியும் அவர் கொடுக்க முடியும்னுட்டு. அப்போ கொடுக்க முடியும்னு தெரிஞ்சவன் வேண்டாங்கிறானோ இல்லையோ, நமக்கு தெரியாமல் வேண்டான்னு சொல்லுவோம், ஆனால் அவன் தெரிஞ்சு வேண்டான்னு சொல்கிறான். இப்போ இவர் கொடுக்க முடியும், ஆனால் எனக்கு வேண்டாம், ஒன்னாட்டம் சிஷ்யம் கிடச்சி எனக்கு பாக்கியம். இப்போ நைஷா தர்க்கேன மத்தியர் ஆபனேயா, தர்க்க சாஸ்திரம் படித்து வியாக்கரண சாஸ்திரம் படித்து பிள்ளாய் உனக்கு இருக்கிற புத்தி வந்துடாது. உனக்கு எப்பேற்பட்ட புத்தி இருக்குது? அவர் புத்தின்னு சொன்னது எதே? சாஸ்திரம் படித்து தலைகீழ் பாடத்தை அவர் புத்தின்னு சொல்லலை. எடுத்த விஷயத்தில் உறுதியாக நின்று வசந்த பலத்தை தான் பெறுவேன், தாழ்ந்ததில் கண்ணு வைக்க மாட்டேன்னு அனுல்லையோ, அதைத்தான் கொண்டாடுறார் யமன். இப்போ இதை போல சிறு வயசில் நான் பார்த்தது கிடையாது. ஒரு லக்ஷ்மணனுக்கு அப்படி இருந்துதான் பக்தி, எப்பேற்பட்ட பிரகலாதனுக்கு அந்த பக்தி இருந்திருக்கு, துருவனுக்கு பக்தி இருந்திருக்கு. பிள்ளை நச்சிகேதா, அதை போலன்னா உன்னுடைய பக்தியாக இருக்குது. மதிர் ஆபனேயா புரோக்தான் நேனைவ சுஜானாய பிரேஷ்டத். உனக்கு ஞானம் வேணுங்கிறதுக்காக நீ பிரார்த்திச்சிருக்கே, கொடுத்தே தீருவேன், கவலைப்படாதே. இப்போ ஆத்ம தத்துவம் என்னன்னு சொல்கிறேன், அதை விட கூடமான பரமாத்ம தத்துவம் என்னன்னு சொல்கிறேன். புறப்படுறவன் எந்த லோகத்துக்கு போகிறான், எந்த மார்க்கத்தில் போகிறான்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். காதை தீட்டிக்கோ, மனசை தயார்படுத்திக்கோ என்ன யமன் சொல்லிட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நைஷா தர்க்கேண மதிராபனேயா புரோக்தான்யேனைவ சுஜானாய பிரேஷ்ட யாம் த்வமாபஹா சத்யதிருதிர் பதாசி துவாங் மனஹ பூயான் நச்சிகேத பிரஷ்டா. ஏ நச்சிகேதஸே, நீ என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கியே, ஒரு ஞானம் இருக்கவே தானே என்னை இதை கேட்டேன். தாழ்ந்த புத்தியோடு நீ நின்றுந்தியானால் நான் உனக்கு குதிரை தரேன், தேர் தரேன்னு உடனே திருப்திப்பட்டிருப்பேன். ஆனால் அதில் உன் உள்ளம் இல்லை. அதை தாண்டி உயர்ந்ததில் உள்ளம் இருந்திருக்கு. நம்மளை நாமளே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இப்போ தாழ்ந்ததோடு ஆசைப்படுறதை நிறுத்தி விடணுமா, இல்லை உயர்ந்ததற்கு ஆசைப்படணுமா? உயர்ந்ததுங்கிறது நம்ம புத்தி எது வரைக்கும் போகும், அவ்வளவுதான் உயர்ந்ததா? நமக்கு தெரிஞ்சது 10,000 தெரியும், 10 லட்சம் தெரியும், கோடி தெரியும், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தெரியும், குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கு தெரியும், அதில் ஒரு குழந்தை 2 குழந்தை வளர்க்குறதுக்கு தெரியும். அவளுக்கு திரும்ப திரும்ப இதே வக்கீல் படிப்போ, கணக்காளர் படிப்போ, வைத்திய படிப்போ படிக்க வைக்கிறதுக்கு தெரியும். இதுக்கு மேலே நமக்கு தெரியாது இல்லையோ. அப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் உலகமே. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வடக்கு, இப்போ கிழக்கு கோடியிலேருந்து மேற்கு கோடி வரைக்கும் உலகம் எவ்வளோ பெருசு? மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஒரு 25,000 மைல் இருக்குமா? என்ன பறந்தாலும் 24 மணி நேரம் பறந்தா கிளம்பி நடத்துக்கு திரும்பி வந்துடுவோம். ஆகாய விமானத்தில் ஏறி உட்காந்துனா கூட ஒரு சுற்றி வந்தோம்னா அவ்வளோதானே. இப்படி இருக்குது.
இந்த சுற்றினோன்னா திரும்ப இந்தியாவுக்கு வந்துட போகிறோம். 24 மணி நேரம். இவ்வளவு தான் பிரபஞ்சமா? இதை தாண்டி எவ்வளவு பெருசு பிரபஞ்சம், எவ்வளவு அழகழகான விஷயங்கள். நாம் நினைக்கிற இந்த உருண்ட லோகம் மட்டும் இல்லையே, அதைத்தான் புரிஞ்சுனுட்டான் பிள்ளை. இந்த ஜகத்தே நமக்கு பெருமான் வைத்த சொத்தாக இருக்க, அதில் லீலா விபூதி ஒரு சொத்து, நித்திய விபூதி மற்றொரு சொத்து. அப்பேற்பட்ட சொத்து நமக்கு காத்துன்னு இருக்கிறச்சே, தாழ்ந்ததற்கு நம்ம நின்றுடக்கூடாது. இது உங்கள் எல்லாரிடத்துலையுமே பிரார்த்தனை. நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதுதான் சிறப்பான வாழ்க்கை. அதுக்கு மேலே ஒன்றுமில்லைங்கிற புத்தி வந்துடவே கூடாது. ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் தப்பாகவும் எடுத்துனோடக்கூடாது. நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது 2 வீடுகள் வச்சுட்டுருக்கேன், 550 750 சதுரடியில் இருக்கேன். உபன்யாசகர் சொன்னார் அதுதான் முடிவுன்னு நினச்சிக்க கூடாது. 1500 சதுரடிக்கு வாங்க பிரயத்தனப்படணும் அப்படின்னு அவர் சொன்னார் நினச்சிடாதீங்க. அதை நான் சொல்லவே இல்லை. அடியன் சொன்னது 1500 போராது, 15 லட்சமும் போராது, எண்ணில் அடங்காத பிருத்திவி முழுக்க இருக்குது. அனைத்தும் பெருமானுக்கு சொத்து தான். ஆனால் அந்தந்த லோகத்தெல்லாம் நம்ம ஆசைப்பட போகிறதில்லை. இந்த இத்தனை லோகத்துக்கும் சுவாமியாக இருக்கிற பெருமானையே பிரார்த்திச்சிட்டோம்னால் அவரிடத்துல எல்லாருக்கும் இடம் இருக்குது, எங்கேயும் இடம் இருக்குது, எப்பவுமே இடம் இருக்குது. இவ்வளவு தான் அவ்வளவுதான் அவர் வரையறை போடுறதே கிடையாது. நாம தான் நம்ம புத்தியை குறுக்கி கொண்டு இது கார்த்தாலையானா இந்த வேலைக்கு போகணும், சாயங்காலமானா திரும்பி வரணும், வேறு ஒன்றுமே நமக்கு பண்ணுறதுக்கு நேரம் கூட கிடையாது. ஓய்வு ஒழிச்சல் இல்லாத ஓடிண்டே இருக்கணும். இதுவே அவள்கிட்ட ஒரு நிமிஷம் நிறுத்தி வச்சு ஓடிண்டே இருக்கீழ, திருப்தியாக இருக்கீழான்னால் அதை கூட யோசிக்க முடியாத ஓடின்னு இருக்கோன்னுவா. அவ்வளோதான் வேகம். அந்த வேகம், அந்த ஓட்டத்தில் எல்லாருக்கும் என்ன பயம் நமக்கே. இப்போ எங்கேயா நின்று யோசித்தா இதுக்கு போக வேண்டான்னு தோணிப்படுத்துன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் பயம் எல்லாருக்குமே. யோசித்தா தெரிஞ்சுப்படுமோ இல்லையோ. கட்டோபனிஷத்து கேட்குறேள், பெருமாளை போய் ஆழ்வார் திருநீரில் சேவிச்சிட்டு வரோம், திருக்குறுங்குடியில் சேவிக்கிறோம், நமக்கே தோன்றது இங்கேயே இருந்து நம்ம பாட்டு கைங்கர் பண்ணிருக்கலாம் போல் இருக்கே. அவரோ எல்லாம் தரேங்கிறார், எதுக்கு திருப்பி போய் எங்கேயோ உழண்டுருக்கமேனால் நமக்கே பயம். இதை போல் எங்கேயா நாம் முடிவெடுத்துட்டு நேராக அந்த கோவிலுக்கே போய் கைங்கிறதுக்கு ஆரம்பித்து, இல்லை கட்டோபனிஷத்தே தான் இனிமேல் வாழ்க்கை படிப்பு அப்படின்னு படிக்கிறதுக்கு வந்துட்டால் யாருக்கெல்லாம் என்னென்ன பதில் சொல்லணுமோ, குடும்பம் என்ன ஆகுமோ, ஆபத்து என்ன வந்துடுமோ, குழந்தை குட்டிகள் என்ன ஆகுமோ, இந்த பயம் தானே. அந்த பயத்தினாலேயே அந்த முடிவு எடுக்காமலே இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளை இளம் கன்று பயம் அறியாது. சின்ன கன்றுக்குட்டிக்கு பயம் தெரியுமா? துள்ளி குதிக்கும், ஓடும், எங்கே வேணா போகும். இது சின்னது மான் குட்டி போட்டிருப்பா, புலியே நின்றுருக்கும், அதுக்கு அது பயமே இருக்காது, நேராக புலியை பார்த்து ஓடும். அதை போல் இந்த நச்சிகேதஸ் சின்ன குட்டியோ இல்லையோ, ஆனால் அவனுக்கு ஒன்று எதை பற்றி பயம் இல்லை, எனக்கு அதில் தான் லட்சியம். ஆனால் அழகு பாருங்க, அந்த சின்ன வயசுக்கு பயம் இல்லாமல் இருக்கட்டும், அந்த சின்ன வயசுக்கு உயர்ந்த விஷயத்தில் ஆசையும் வந்திருக்கும் இல்லையோ. இளங்கன்றுக்கு பயம் அறியாது. ஆனால் சின்ன பிள்ளைக்கு மிட்டாயில் தானே ஆசை வரும், மோட்சத்துலேயே ஆசை வரும். ரெண்டும் அவ்வளோதான் இப்போ சம்பந்தம். இப்போ இது மிட்டாய், அது மோட்சம். ஆனால் அந்த பிள்ளை இந்த மிட்டாயே வேண்டாம், மோட்சம்தான் வேணும்னு நினைத்தானோ இல்லையோ. பிரகலாதனுக்கு இருந்த ஆசை, துருவ மகாராஜனுக்கு இருந்த ஆசை, அதே போல் நச்சிகேதஸுக்கு இருந்த ஆசை. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இதை போல் ஏதான ஆசை இருந்தால் தயவுசெய்து தடுத்து விட வேண்டாம். அப்போ நாம தான் குற்றவாளிகள் ஆயிடுவோம். அந்த பிள்ளை நரகத்துக்கு போய் ஆசையை வெளியிட்டிருக்கான். நம்மெல்லாம் பிள்ளை எல்லாம் இதே பூமியில் தான் இருந்துட்டுருக்கா. அவளுக்கு ஏதோ பக்தி தான் பிடிச்சிருக்கு, வேதம் பிடிச்சிருக்கு, பாசுரங்கள் பிடிச்சிருக்கு, திவதேச கைங்கரம் பிடிச்சிருக்குன்னால் அதை அப்படியே உடைத்து ஒரு பறவை பறக்க முயற்சிக்கும் போது சிறக உடைச்சிடுறோம் பாருங்க. அது அந்த சின்ன பறவையினுடைய குற்றமே இல்லை, சிறக உடைச்சவனுடைய குற்றம். அதை போல பெற்றோர்களாகிற நாம் அவர்களுக்கு அதில் ஆசை இருக்குன்னு சொல்லச்சே, இது வாழ்க்கைக்கு உதவாது, மேலே கல்யாணம் ஆகாது, ஆபத்து, அதனால் நீ போகவே போகாதேன்னு உடைச்சிட வேண்டாம் என்று முதல்ல பிரார்த்திச்சுக்கிறேன். ஏன்னா அவர்களுக்கு கூட ஆசை வரும். அந்த வயசில் நம்மளும் நன்னா சம்பிரதாயத்தில் வித்வான் ஆகலாமே. எத்தனையோ பேர் சங்கீத வித்வானாரா, நீங்கள் எல்லாம் அனுமதிக்கிறீடோ இல்லையோ. ஓட்டப்பந்தய வீரர்களாரா அனுமதிக்கிறோம், வக்கீலாரா அனுமதிக்கிறோம். வித்வானா போகிறேன், உபன்யாசகனா போகிறேன்னா ஏன் வேண்டாம்? கோவிலில் கைங்கரியம் பண்ண போகிறேன்னா ஏன் வேண்டாம்? பெருமாள் என்ன கொடுக்க மாட்டார்னு அர்த்தமா? வாழ்க்கையே வாழ மாட்டோமோ, சோறே கிடைக்காது படுமா? நன்னாவே கிடைக்கும். ஏனோ தேவையில்லாமல் பயப்படுறோம். இப்போ அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகறதுக்கு ஆரம்பிச்சுடுத்து. பலரும் புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறா. ஓ, நம்ம எங்கேயோ ஓடின்னு இருக்கோம். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவா தெரியுமா? எலிப்பந்தயம். ஓடிண்டே இருக்காளோ இல்லையோ, அந்த ஓட்டம் தான் இப்போ எலிப்பந்தயம். இந்த எலிப்பந்தயம் இல்லைங்கிறத என்னைக்கோ சொல்லியிருக்கான் அந்த பிள்ளை. நான் போக வேண்டியது யானையாட்டம் நடந்து போக போகிறேன், எதுக்கு பூனையாட்டம் எலியாட்டம் நான் நடந்து போகணும்? இதை நினைத்து தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் யமன். நீ மகாபாகியம் பண்ணியிருக்க, அந்த பகவத் அனுகிரகத்தால் உனக்கு அந்த தெளிவு பிறந்திருக்கு. ஜானாம்யஹகும் சேவதிரித்யநித்யன் நஹ்ய த்ருவைஹி பிராப்யதேஹி த்ருவம் தத்
ததோ மயா நாச்சிகேதஸ்ததோக்னி அனித்யைர் திரவியை பிராப்தவான் அஸ்மி நித்யம். அனித்தியமான திரவியத்தாலே அனித்தியமானதைத்தான் அடைவோம். நித்தியமான உபாசனத்தாலே நித்தியமான பகவத் அனுகிரகத்தாலே நித்தியமான பிரம்மத்தை அடைவோம். அனித்தியத்தை பிடிச்சிருந்தா அனித்தியத்தில் தான் கொண்டு போய் விடும். நித்தியத்தை பிடிச்சிருந்தா தான் நித்தியத்தில் கொண்டு போய் விடும். அனித்தியத்தின் மூலம் நித்தியத்தை அடைய முடியாது. நித்தியமான பிரம்மம் அனித்தியத்தில் கொண்டு போய் நம்ம விட போகிறதே கிடையாது. ஆகவே நச்சிகேதஸ், நீ கேட்டதை நினைத்து ரொம்ப திருப்திப்படுகிறேன். மேலும் பிரம்மா பதவி கொடுத்தா கூட வேண்டாங்கிற நிலையில் இருக்காம். காமஸ்யாப்திம் ஜெகத பிரதிஷ்டாம் கிரதோர் ஆனந்தியம் அபயஸ்ய பாரம் ஸ்தோமம் மகதுருகாயம் பிரதிஷ்டாம் திருஷ்டுவா திருத்யோ தீரோ நச்சிகேதோஸ்திரக்ஸ்திராட்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காமஸ்யாப்திம் ஜெகத பிரதிஷ்டாம் கிரதோர் ஆனந்தியம் அபயஸ்ய பாரம் ஸ்தோமம் மகதுருகாயம் பிரதிஷ்டாம் திருஷ்டுவா திருத்யோ தீரோ நச்சிகேதோஸ்திரக்ஸ்திராட்சி. நச்சிகேதஸே, இந்த லோகத்துக்கு குதிரை வேண்டாம், யானை வேண்டாம், தேர் வேண்டாம், பொற்காட்சிகள் வேண்டாம், இதெல்லாம் சொல்லிட்டே புரிஞ்சுது. மூணாவது லோகமான சொர்க்கலோகம் அதுவும் வேண்டான்னுட்டே. ஏழாவது லோகமான சத்தியலோகம் அதுவும் வேண்டான்னுட்டே. ஏன்? அதெல்லாம் மிகச்சிறந்த லோகங்களாச்சே. இந்திரன் தேவர்களுக்கே தலைவனாச்சே. பிரம்மா உலகத்தையே படைக்கிறவராச்சே. அதுவும் உனக்கு வேண்டாமான்னு கேட்டான் யமன். அந்த பிள்ளை பதில் சொல்கிறார், அதுவும் அனித்தியம் தானே. நீர் ஏதோ மாடி மாடின்னு கட்டின்னு வசத்தின்னு போறீர். நித்தியமா அனித்தியமா அதை மட்டும் எனக்கு சொல்லும். நித்தியம் கிடைக்கிற மோர் பிரசாதம் தேவலையா, என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கிற விருந்து தேவலையா? நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அது நாள் அன்னைக்கு ஒரு வேளை ஒரு ததியாராதனை இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அவசியம் நீங்கள் வந்துருங்கோ. இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா சுவாமி, அதை விட எங்கள் மோர் பிரசாதமே தேவையில்லை, அதையே சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒழுங்காக இருந்துக்கிறோம். நீர் ஏதோ ததியாராதனை இருக்குதுன்னு சொல்ல போக இல்லாத்துக்கு ஆசைப்பட்டு போயிட்டு இருக்கிறதும் படுத்தினால் அதே போல் இதுவா நினச்சினால். இப்போ இந்த பிள்ளை சொல்கிறது என்ன தெரியுமோ? எங்கேயோ இருக்கிற இந்திரன், எங்கேயோ இருக்கிற குபேரன், எங்கேயோ இருக்கிற பிரம்மாவின் சத்தியலோகம், இதெல்லாத்தையும் தேடின்னு போகிறத விட, ததியாராதனா வடை திருக்கணமதி எல்லாத்தையும் விட மோர் பிரசாதமாட்டம் இருக்கிற பகவத் அனுபவம் தேவலே. அதுவா சொல்கிறான். இப்போ பகவத் அனுபவம் வெறும் மோர் சாதம் இல்லை, அது வெறும் தத்தியோனம் இல்லை. நாம் சொல்லிட்டு இருக்கிறது சிறந்த அக்காரடிச்சிலும் இல்லை. அவன் சொல்கிறது நிஜத்தில் பார்த்தா அனித்தியமான சத்தியலோகம்தான் தத்யோதனம். நித்தியமான ஸ்ரீவைகுண்ட பிராப்தி தான் சக்கரை பொங்கல் அக்காரடிச்சில். அப்போ இது மட்டமாகவும் இருக்குது, அல்பமாகவும் இருக்குது, அஸ்திரமாகவும் இருக்குது. அது மகானாகவும் இருக்குது, ஸ்திரமாகவும் இருக்குது. அப்போ அனந்த ஸ்திர பலகம், இந்த ரெண்டு வார்த்தையை நன்னா ஞாபகம் வச்சுங்கோ. அல்பாஸ்திரம் ஒரு வார்த்தை, அனந்த ஸ்திரம் இன்னொரு வார்த்தை. அல்பமாக இருக்குது, அஸ்திரமாக இருக்குது, இதுதான் மற்ற லோகம், இந்த லோகத்து இன்பம். அனந்தமாக இருக்குது, ஸ்திரமாக இருக்குது, அதுதான் பகவத் அனுபவம். அனந்தம்னு சொன்னால் அந்தமற்றதாக இருக்கும். அனந்தமாக இருக்குது, ஸ்திரமாக இருக்குது, எப்பவுமே கிடைக்கும். அப்போ நித்தியமாக இருக்குது, அனந்தமாக இருக்குது. ஆனால் நாம் பார்க்குற இன்பங்கள்லாம் அனித்தியமாக இருக்குது, அல்பமாக இருக்குது, அஸ்திரமாக இருக்குது. அதனால தான் இதை தாண்டி அத்தையே பெற வேணும் என்று பிள்ளை ஆசைப்பட்டான். அப்போ பிரம்மாவனுடைய சத்தியலோகம் கூட வேண்டான்னுட்டான். சுவாமி ஆள வந்தார். யாமுனாச்சாரியர் ஸ்தோத்திர ரத்னம்ங்கிற அழகான பிரபந்தம் பாடியிருக்கார். அதில் சாதிக்கிறார், பகவன் அடி எனக்கு எந்த ஜென்மம் வேணும்னு தேவரியை நிர்பந்தப்படுத்த மாட்டேன். ஆனால் ஒன்று சொல்லிடுறேன், ஜென்மம்னு கொடுக்கறதா இருந்தால் எனக்கு பிரம்மாவனுடைய பதவி கூட வேண்டாம். அதுக்கு பதில் வேற ஒன்று நான் காப்பிரத்திக்கிட்டோமா? உன்னுடைய தாஸ்ய சுகம் அறிந்தவர்கள் தவ தாஸ்ய சுகைக சங்கினாம் பவனேஷ்வபி கீட்ட ஜென்மமே, எனக்கு ஒரு புழு பிறவி கூட கொடு. ஆனால் பகவானுடைய தாஸ்யரசம் அறிந்தவனுடைய குடிசையில் கொடு. பிரம்மா பதவி கூட எனக்கு வேண்டாம், சதுர்முக பிரம்மா பதவி கொடுத்தாலும் வேண்டாம். ஆனால் அதுக்கு பதில் தவ தாஸ்ய சுகைக சங்கினாம், உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசையோடு இருக்காளே, அவர்களுடைய குடிசை வீட்டில் மண்ணு வீட்டில் புழுவா பிறந்தா கூட தேவையில்லை, அதையே கொடு. அப்போ அது எவ்வளவு சிறந்ததாக இருக்குது. ஏன்னா அது நித்தியமாக இருக்கும், பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு ரொம்ப நெருக்கமானதாக இருக்கும். ஆனால் பிரம்மா பதவி வாங்கிட்டா கூட அவர் திருவுள்ளத்துக்கு அது நெருக்கமாக இருக்காது இல்லையோ. அதனால தான் அதுவே போதும்னு ஆளவந்தார் சாதித்தார். இப்போ இனிமே பார்க்க போகிற மந்திரங்கள்லாம் ரொம்ப உயிரான மந்திரம். எல்லாத்தையும் கொஞ்சம் நன்னா நீங்கள் கேட்கணும், நிமிர்ந்து உட்காண்டு கேட்கணும். முடிஞ்சால் நிமிர்ந்து உட்காண்டுன்னு என்ன,
நீ உட்காந்துக்கு சாஞ்சி உட்காந்துக்கோ, புத்தி நிமிந்திருக்கணும்னு சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் நிமிந்து உட்காந்துக்கணும்னா முதுகு நிமிந்துட்டா போகாது. நான் நிமிந்து உட்காந்து புத்தி எங்கேயோ போயிருந்ததுன்னா, பிரத்யகர்த்தம் பராகர்த்தம்னு ரெண்டு. பிரத்யகர்த்தம்னா ஆத்மா, பராகர்த்தம்னா வெளி விஷயம். பிரத்யகர்த்தம் ஆத்மா, பிரத்யக் தனக்குத்தானே ஒளிவிடும், தனக்குத்தானே பிரகாசிக்கும். பராக் பிறருக்குத்தான் பிரகாசிக்கும். இப்போ அப்படியே நீங்கள் வாசலில் என்ன நடக்கிறது ஆறு வரான்னு பார்த்துன்னு வச்சுங்க, ஏன் பராக்கு பார்க்குற கேட்பாளோ இல்லையோ, அதான் பராகர்த்தம்னு வச்சுங்க. நிஜமாவே சாஸ்திரம் அதுதான் சொல்கிறது. இப்போ பராகர்த்தம்னா வெளி விஷயம். மற்ற பேருக்கு பிரகாசித்தால் பராக், தனக்கு பிரகாசித்தால் பிரத்யக். ஆத்மா பிரத்யகாத்மா, பிரத்யகர்த்தம். அதை தவிர மற்றதெல்லாம் பராக்கு. நீங்கள் எங்கோ அங்கே பார்க்குறீங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை, கட்டோபனிஷத்தில் அதுதான் இருக்குது. இப்போ நம்ம இப்போ பார்க்க வேண்டியதே பிரத்யகர்த்தத்தில் நினச்சிக்கோ, பராகர்த்தத்தை பார்க்காதே. ஆத்மாவை நோக்கி புத்தியை திருப்பு, ஆத்மாவை நோக்கி மனசை திருப்பு, வெளி விஷயத்தில் மனசை அலபாய விட்டுடாதே. அதைத்தான் சொல்கிறார். தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அத்தியாத்ம யோதா அத்தியாத்ம யோக அதிகமேன தேவம் மத்வா தீரஹ ஹர்ஷசோகௌ ஜஹாதி. ஹர்ஷசோகௌ ஜகாதி. ஹர்ஷம் சோகம், புண்ணியம் பாபம். புண்ணிய பாபம் ரெண்டையும் தொலைத்து விடுகிறான். இது ரொம்பவே முக்கியம். புண்ணியம் மட்டும் இருந்து பாபத்தை மட்டும் தொலைத்தா போராது, அப்போ சொர்க்கலோகத்துக்கு தான் போவோம். ரெண்டு படிக்கட்டாக ஞாபகம் வச்சுங்கோ. பாபத்தை தொலைக்கணும், புண்ணியத்தை நிறைய சம்பாதிக்கணும், கீழ்ப்படிக்கட்டு. அப்புறம் மேல் படிக்கட்டு, புண்ணியத்தையும் தொலைச்சுடணும், பாபத்தையும் தொலைச்சுடணும், பகவத் பிராப்தி ஏற்பட வேண்டும். ஆனால் ரெண்டாம் படிக்கட்டை ரெண்டாம் நிலையில் ஞாபகம் வச்சுங்க, முதல் நிலையிலேயே அதை ஞாபகம் வச்சுக்கூடாது. அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னால் அடிப்படை ஒத்தரும் புண்ணியம் பண்ணுறதுக்கே வரமாட்டா. பாபம் பண்ணக்கூடாது, புண்ணியத்தை சேர்க்கணும். இது முதல் படிக்கட்டு. புண்ணியத்தையே சேர்த்துட்டு இருந்தோம்னால் அதன் பலமாக நமக்கு சொர்க்கம் கிடச்சிடும், அப்போ மோட்சம் கிடைக்காது. அது மோட்சத்துக்கு விரோதி ஆகிடுறது, வைகுந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு தடங்கல் ஆகிடுறது. அதனால் அந்த புண்ணியத்தையும் தொலைச்சுடணும். அப்போ புண்ணியம் பாபம் ரெண்டையும் தொலைத்து விடுகிறான். எப்படி எனில் பாபத்தை பண்ணவே விடாது, ஏன்னா அது பெருமாளுக்கு பிடிக்காது. அதனால் பாபத்திலேருந்து விலகிடணும். புண்ணியத்தை பண்ணால் அவருக்கு பிடிக்கும், அதனால் நிறையா புண்ணியம் பண்ணணும். ஆனால் பண்ணால் நமக்கு ஒரு ஆபத்து இருக்குது. அந்த புண்ணியத்தின் பலனா நீண்ட ஆயுசு கிடைக்கும், 250 வருஷம். சாமி 70க்கு அப்புறமாவது மோட்சம் போகலான்னு நினைத்தா நீர் ஏதோ 250ங்கிறீரே, அப்போ இந்த புண்ணியமே வேண்டாம் போல் இருக்கேன்னால் வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. புண்ணியத்தை பண்ணிவிட்டு அந்த புண்ணியத்தினுடைய பலத்தை வேண்டாம்னு சமர்ப்பிச்சிடும். அதைத்தான் காயேன வாச்சா ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்கோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துங்கிறோம். புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. பாபங்களை தவிர்த்துடணும், புண்ணியத்தை நிறையா பண்ணணும். ஆனால் அதன் பலன் நமக்கு வேண்டான்னுட்டு பெருமானிடத்திலே கொண்டு போய் சமர்ப்பிச்சிடணும். அப்போ ரெண்டுமே படுத்து இல்லையோ, பாபம் பாபமாகவே படுத்து பண்ணவே இல்லை, புண்ணியத்தை பண்ணேன் ஆனால் புண்ணியத்தினுடைய பலத்தை வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ ரெண்டுமே இல்லைன்னு தான் அர்த்தம். அதைத்தான் இவர் சொல்கிறார். ஹர்ஷசோகௌ ஜஹாதி. ஹர்ஷத்தையும் தொலைச்சுடுறான், சோகத்தையும் தொலைக்கிறான். ஹர்ஷம்னா ஆனந்தம், சோகம்னா துக்கம். ஏன் இந்த சப்தம் சொல்லியிருக்காருனால், புண்ணியத்தின் பலம் ஹர்ஷம் தானே, பாபத்தின் பலம் சோகம் தானே. அப்போ ஹர்ஷசோகௌ ஜஹாத்தின்னு என்ன அர்த்தம்? பாப புண்ணியங்களை விட்டுடுறான்னு அர்த்தம். அதனுடைய பாதிப்பு என்னவோ, அதனால் என்ன கிடைக்குமோ அந்த காரியத்தை வச்சுட்டு காரணத்தை ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும். போ தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம். அதோ அந்த பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஜீவன் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எங்கே இருக்காருங்கிறது ரொம்ப சிரமமான இடத்துல இருக்காராம், ரொம்ப அணுவாக இருக்காராம். அவரை பற்றி ரொம்ப பேசப்படவே இல்லையா. இப்படிப்பட்ட ஆத்மாவை பற்றி எங்கே தெரிஞ்சுக்க? அதனால தான் எல்லாரும் தவிக்கிறோம்னு சொல்கிறார் முதல்ல.